ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம பிரசாதமாக கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் லட்டு செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிருஷ்ணருக்கு பிடிச்சதில் இந்த அவல் லட்டும் ஒன்று. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ இந்த அவல் லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியான அவல். நீங்கள் கடைகளில் வெள்ளை அவல்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அவல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவல் நம்ம கையில் எடுத்து உடைக்கும் பொழுது நல்லா நொறுங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக அவல் ஓரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கருகி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். ஸோ நல்லா வறுத்துட்டு இது போல் நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா உடஞ்சி வருது பாருங்கள், நல்லா நுணுங்கிரும். ஸோ இது போல் நமக்கு அவல் வறுபடணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரணும். லைட்டான சூடுன்னு சொல்லுவோம் பாருங்கள், கையில் நம்ம எடுக்கணும். அந்தளவுக்கு சூடு குறையணும். ஸோ அதை ஆற விட்டுட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்குறோம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இது போல் லைட்டாக கலர் மாறி வரணும். இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க. ஸோ இப்போ அவல் பொட்டுக்கடலை ரெண்டையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்க அவல் சேர்த்துக்கோங்க. ஸோ அவல் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது. ஒரு ரவை பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக அந்த ரவை பதத்துலேயே இருக்க மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மிக்சியில் 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குறைவாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 2-3 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் சர்க்கரையை ஒரு டைம் நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சர்க்கரையை அரைச்சிட்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காய் நல்லா பவுடர் ஆகிரும். ஸோ இப்போ அது போல் அரைச்சி நீங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கருப்பு உலர் திராட்சை இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு. கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுபடணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வறுக்கும் பொழுது முந்திரி நல்ல கலர் மாறி வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் திராட்சையும் நல்லா உப்பி வரணும். ஸோ ரெண்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வறுபட்டுடும். ஆனால் ஓரங்கள் கரியின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் திராட்சை எந்த அளவுக்கு உப்பி இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே வந்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவு இதில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கணும். தேங்காய் வறுத்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பவுடர், பொட்டுக்கடலை பவுடர் ரெண்டையுமே இந்த தேங்காயோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து முழுமையாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்படி வச்சுட்டோன்னா மாவு வந்து சீக்கிரமாக கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை 1 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க. இந்த தேங்காயோடு இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாவோட சர்க்கரை பவுடர் வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த மாவோடு ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். கட்டிகள் இல்லாமல் கரண்டியை இது போல் அழுத்தி விட்டு நீங்கள் மாவு வந்து கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் வந்து ஒரே டைமில் சேர்க்காதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஹீட்டுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கரண்டி வச்சு அழுத்தி விட்டு மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/4 கப் பால் எடுத்து சேர்த்துருந்தோம். அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? மீதி இருக்க பாலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஓரளவு சூடு குறைஞ்சி கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும். அப்போ நீங்கள் கரண்டி எடுத்துகிட்டு இது போல் கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு இருக்காது, மீடியமான சூடாக தான் இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். இது போல் நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நம்ம எடுத்திருக்க பால் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் நிறைய பால் சேர்த்துருந்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப ஹார்டாகவும் போயிடும். கம்மியாக பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வந்து நமக்கு கலந்து வரும். ஸோ இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அது போல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சாஃப்டான அவல் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.